தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இன்று அதிகாலை என்கவுண்டர் நடந்த இடத்தில் தற்போது ஆய்வானது நடத்தப்பட்டு வருகிறது. இதனை புளியந்தோப்பு துணை ஆணையர் முத்துக்குமார் ஆய்வு செய்து வருகிறார். காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் தற்போது ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை வியாசர்பாடியில் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டார். கஞ்சா கடத்தி சென்ற காக்காத்தோப்பு பாலாஜியை மடக்கி பிடித்த போது போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் அவர் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், இப்போதுதான் ஆய்வு தொடங்கி இருக்கா? கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வடசென்னையின் பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது 59 வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 6 கொலை வழக்கு உட்பட 59 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. காக்காத்தோப்பு பாலாஜி கடந்த 2021ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு அவர் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர் தலைமறைவாகிவிட்டார். அவரை தேடக்கூடிய பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். A+ கேட்டகரி ரவுடி என்று காவல்துறையால் அழைக்கப்படக்கூடிய காக்காத்தோப்பு பாலாஜியை பிடிப்பதற்காக பல்வேறு கட்ட வியூகங்கள் தனிப்படை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் சிக்கவில்லை. இதற்கிடையில் இன்று அதிகாலையில் அவர் ஒரு வாகன சோதனையின் போது ஒரு காரில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் போலீசார் அவரை பிடிக்க முற்படும் போதுதான் இந்த என்கவுண்டர் நடந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு என்பது மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மேஜிஸ்ட்ரேட் தான் இந்த என்கவுண்டர் தொடர்பான சம்பவம் தொடர்பான விசாரணையை நடத்த இருக்கிறார். அதன் ஒரு கட்டமாக காக்காத்தோப்பு பாலாஜியுடைய உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக அங்கு சென்று அவருடைய முன்னிலையில் பிரேத பரிசோதனை என்பது நடத்தப்படும். அதே போல காக்காத்தோப்பு பாலாஜியுடைய குடும்பத்தினரிடமும் விசாரணை என்பது நடத்தப்படும். மேலும் என்கவுண்டரில் ஈடுபட்ட போலீசாரிடமும் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை என்பது நடத்துவார்கள். தற்போது புளியந்தோப்பு துணை ஆணையர் முத்துக்குமார் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். மேலும் அந்த என்கவுண்டரில் ஈடுபட்ட போலீசாரிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. துறை ரீதியான விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. எப்படி இந்த என்கவுண்டர் நிகழ்ந்தது என்பது தொடர்பான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. தற்போதைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.